சரியான பதிலடி கொடுக்க யாருமே இல்லாம போயிட்டாங்களேன்னு இவ்ளோ நாளா எனக்குள்ளேயே நான் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன். இப்ப பூமி உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷோபா சந்திராவை கொன்னுட்டு அவளோட சொத்தை, ஐஸ்வர்யத்தை, தாலிய எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட. இதுக்கப்புறம் உன்னை எதிர்க்க யாரும் இல்லைன்னு நினைச்சல. உனக்கு பதிலடி கொடுக்கதான் அந்த கடவுள் பூமிக்கு உயிர் கொடுத்திருக்காருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த பூமிய வச்சே நீ செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் நான் பிராயச்சித்தம் செய்யறேன். உங்களுக்கு பிடிக்கலனாலும் தன் தாயோட லட்சியத்துக்காக இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு போராடிக்கிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் தன் தாயோட சாவுக்கான காரணத்தையும் உங்க முன்னாடி கொண்டு வருவா. அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும். அவ தாயோட சாவுக்கு காரணம் நாட்டியம் இல்ல, ஒரு நடிகைன்னு. ஏன் பொண்டாட்டி ஃபேக்டரியில நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா? அதுக்கு வேற என்ன காரணம் இருக்க போது? எல்லாரும் வேற ஏதோ கற்பனையில இருக்கீங்க. வா பூர்வா. அவருடைய வாழ்க்கையிலிருந்து தூரமா எங்கேயாவது போயிடணும். அம்மா எவ்வளவு நேரமா? சீக்கிரமா போடுங்கம்மா. என்னடா நீ என்ன சின்ன குழந்தையா? உன்னால டிஃபன் போட்டுக்க முடியாதா? நீயே போட்டு சாப்பிடு. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்குடா. அது இல்லம்மா, எப்பயும் நீங்க தானே பரிமாறுவீங்க. வேலை இல்லைன்னா பரிமாறுவேன். வேலை இருக்கும்போது எப்படி? நீயே போட்டு சாப்பிடு. எப்பவும் அம்மா கூடவே இருப்பாளா என்ன? அம்மா இல்லாம போயிட்டாலும் எப்படி இருக்கணும்ன்றத பழகிக்கணும். என்ன விட்டுட்டு நீங்க எங்க போக போறீங்க? கடைசி நிமிஷம் வரைக்கும் பூரிக்கும் சிவாக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் நினைச்சான். நடந்ததெல்லாம் அபூர்வத்தை செஞ்ச சதிதானே. டேய், அதே புறா நீ சொல்ற? பூரி கல்யாணம் மனமேடையில நின்னு போயிடுச்சுடா. இப்ப அவளை கல்யாணம் பண்ண யாராவது முன் வருவாங்களா? சொல்றா, யார் வருவா? அதனாலதான் அவளுக்கு இந்த மாப்பிளைய பாத்துருக்க. இதெல்லாம் உனக்கு ஏன்டா புரியவே மாட்டேங்குது? இந்த சம்மந்தம் எதுக்குண்ணா? பூரிக்கு இதை விட நல்ல சம்மந்தம் தேடி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. ஏன் உங்ககிட்ட பணம் இல்லையா? வரதட்சணை கொடுத்தா 100 பேர் வருஷ கட்டி வந்து நிப்பாங்கண்ணா. இந்த சின்ன விஷயத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும், பூமியை விட்டுணுங்கிற அவசியமே இல்லையே. என்னது? இன்னொரு சம்பந்தத்தை தேடணுமா? என்ன மனுஷன் நினைச்சீங்களா இல்ல விளையாட்டு பொம்மை நினைச்சீங்களா? அறிவில்லாம அந்த சிவாவை காதலிச்சேன். அவன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா செட்டில் ஆயிட்டான். இப்பதான் பழசு எல்லாத்தையும் மறந்து நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தேன். இப்போ நீ வந்து இன்னொரு மாப்பிள்ளன்னு சொல்ற. என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யார கூட்டிட்டு வந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா? எனக்குன்னு ஒரு மனசு இருக்காதா? இப்பதான் எனக்கு துருவாவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பூரி, நான் அந்த நோக்கத்துல சொல்லல. அண்ணா, உன்னால முடிஞ்சா என்ன துருவாக்கு கல்யாணம் பண்ணி வை. இல்லனா நானும் அம்மா மாதிரி அம்மா கூடவே இருந்துறேன். அம்மாடி அம்மாடி பூரி, நாம சந்திச்சு எவ்வளவு நாளாச்சு இல்ல? உட்கார்றா. பத்மா, நம்ம கேபி வந்திருக்காரு. நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்னா. உட்காரு. சொல்லுடா, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்ன. இவன் என் பொண்ணு பூர்ணிமா. பூர்ணின்னு கூப்பிடுவோம். ஆமா, உனக்கு 2 பிள்ளைங்க இல்ல? முதல்ல பையன் தானே? ஆமாண்டா, அவன் பேர் ககன். இப்ப அவன் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கான். தெரியும்டா, மேகசின்ல கூட நான் பார்த்திருக்கேன். வேற என்ன விசேஷம்டா? ஒண்ணு இல்ல, உன் பையனுக்கு கல்யாண சம்பந்தம் பாக்குறதா கேள்விப்பட்டேன். அத பத்தி பேசலாம் தான் இங்க வந்தேன்.
டேய் விஸ்வா, விஸ்வா, அப்பா இவன் பேரு கேபி, என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. வணக்கம் அங்கிள். வணக்கம்ப்பா. என் பையன் மும்பைல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. ஓ, டேய் இந்த போட்டோவை கொஞ்சம் பாரு. கேபி, பொண்ணு பேர் என்ன சொன்ன? பூர்ணிமா. பூர்ணின்னு ஓ, கூப்பிடுவோம். என்னடா உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? மேடம் 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 உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. மேடம் 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 ப்ளீஸ். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு சொன்னதும் நீங்க எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டீங்க. இப்போ உங்களை பார்க்கறதுக்காக வந்தா மூஞ்சி கொடுத்து கூட பேசாம இருக்கீங்க. நான் என்ன தப்பு பண்ண மேடம்? என்ன தப்பு செஞ்சியா? அபூர்வா யாருன்னு உனக்கு தெரியாதா? அபூர்வா உன் அம்மாக்கு செஞ்ச துரோகம் என்னன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் மேடம். தெரிஞ்சிருந்தோம் அந்த அபூர்வா கூட எதுக்கு இருக்க? அவ கையால சாகணுன்றதுக்காகவா? உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லாமதான் நீ அந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு போராடிக்கிட்டு இருக்கன்னு புரிஞ்சுகிட்ட. உன் அம்மாவை கொண்டது அந்த அபூர்வாதான்ற விஷயத்த வெளியில கொண்டு வந்து அவளுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி நீ பண்ணுவன்னு நினைச்ச. ஆனா நீ அவங்க வீட்லதான் இருக்கன்றத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி இருக்காம உன் அம்மா வழியா வந்த நாட்டியத்தை நம்பி நீ இருந்திருந்தா அது உன் அம்மாக்கு மதிப்பு கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். நீ போ இங்க இருந்து. இந்த பையன் எப்படி இருக்கான்னு பாரு. நல்லாதான் இருக்காங்க. என்ன வேலை பாக்குறா? சாஃப்ட்வேர், மும்பைல. நல்ல குடும்பம் தான். மாப்பிள்ளையோட அப்பா சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டு. அப்ப நம்ம பூர்ணிய பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். முதல்ல இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் ககனுக்கும் பூர்ணிக்கும் காட்டு. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க... எனக்கு புரியுது, என்னால வர முடியாது. நீயும் ககனும் போய் சம்பந்தம் பேசிட்டு வாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? பூர்ணி அவ கல்யாணம் பண்றதா இருந்தா துருவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு ஒன்னும் புரியல. பூர்ணி ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கா. அந்த கல்யாணம் நடந்தா அவங்க அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சிருவாங்கன்னு அவளுக்கு மட்டும் தெரியாதா என்ன? சரிங்க, என்னால ஆன முயற்சியை நான் பண்றேன். முயற்சியெல்லாம் கிடையாது. பூர்ணி எப்படியாவது சம்மதிக்க வை. அவ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்து என்னன்னு யோசிக்கலாம். சரிங்க. பார்த்து போயிட்டு வா. ம்